வணக்கம் நண்பர்களே. நாம் தினமும் பெருமையுடன் பார்க்கும் இந்திய தேசிய கொடி எப்படி உருவானது தெரியுமா? அதன் ஒவ்வொரு நிறத்திற்கும் என்ன அர்த்தம்? இன்று அதை சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். இந்திய தேசிய கொடி திரங்கா என்று அழைக்கப்படுகிறது. இதில் 3 நிறங்கள் உள்ளன. மேலே காவி, நடுவில் வெள்ளை, கீழே பச்சை. காவி நிறம் தியாகம், துணிச்சல் மற்றும் தன்னலமற்ற சேவையை குறிக்கிறது. வெள்ளை நிறம் அமைதி, உண்மை மற்றும் நேர்மையை பிரதிபலிக்கிறது. பச்சை நிறம் வளம், விவசாயம் மற்றும் இயற்கையின் செழிப்பை குறிக்கிறது. கொடியின் நடுவில் இருக்கும் நீல நிற சக்கரம் அசோக சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் 24 ஆரங்கள் உள்ளன. அவை முன்னேற்றம், நீதி மற்றும் இடைவிடாத உழைப்பை நினைவூட்டுகின்றன. இந்த தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த பிங்களி வெங்கையா. பல ஆண்டுகள் ஆய்வுக்குப் பிறகு அவர் உருவாக்கிய வடிவமைப்பை அடிப்படையாகக் கொண்டு 1947 ஜூலை 22ஆம் தேதி இந்திய அரசியலமைப்புச் சபை தேசிய கொடியை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது. அதன் பின்னர் 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்தியா சுதந்திரம் பெற்ற நாளில் திரங்கா முதல் முறையாக சுதந்திர இந்தியாவின் தேசிய கொடியாக பறந்தது. தேசிய கொடி ஒரு துணி மட்டுமல்ல, அது கோடிக்கணக்கான இந்தியர்களின் தியாகம், சுதந்திரப் போராட்டம் மற்றும் ஒற்றுமையின் அடையாளம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற வரலாற்றுத் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.